401 I don't like to disturb anyone when they are sleeping. யாராவது தூங்கும்போது அவர்களை தொந்தரவு செய்ய எனக்கு பிடிக்காது. 402 I don't like to go out in the rain. மழையில் வெளியே செல்ல எனக்கு பிடிக்காது. 403 I don't mind if you open the window. நீங்கள் ஜன்னலை திறந்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. 404 I don't remember where I put my keys. எனது சாவிகளை எங்கே வைத்தேன் என்று எனக்கு நினைவில்லை. 405 I don't think he is a trustworthy person. அவர் நம்பகமான நபர் என்று நான் நினைக்கவில்லை. 406 I don't think I can come to your party. உங்கள் விருந்துக்கு என்னால் வர முடியும் என்று நான் நினைக்கவில்லை. 407 I don't think it will rain today. இன்று மழை பெய்யும் என்று நான் நினைக்கவில்லை. 408 I don't want to go to school today. இன்று பள்ளிக்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை. 409 I don't want to trouble you anymore. நான் உங்களை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. 410 I don't want to watch this movie. நான் இந்த திரைப்படத்தை பார்க்க விரும்பவில்லை. 411 I dreamt that I won a lottery last night. நேற்று இரவு நான் லாட்டரியில் வென்றதாக கனவு கண்டேன். 412 I dropped my phone and it is not working now. நான் எனது தொலைபேசியை நழுவவிட்டேன், இப்போது அது வேலை செய்யவில்லை. 413 I enjoy listening to music in my free time. எனது ஓய்வு நேரத்தில் இசை கேட்பதை நான் ரசிக்கிறேன். 414 I enjoyed myself at the party last night. நேற்று இரவு விருந்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். 415 I failed the exam because I didn't study well. நான் நன்றாக படிக்காததால் தேர்வில் தோல்வியடைந்தேன். 416 I feel much better today than yesterday. நான் நேற்று விட இன்று மிகவும் நன்றாக உணர்கிறேன். 417 I feel sleepy now. எனக்கு இப்போது தூக்கமாக இருக்கிறது. 418 I found this book interesting. இந்த புத்தகம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. 419 I forgot to bring my umbrella today. இன்று எனது குடையை எடுத்து வர மறந்துவிட்டேன். 420 I get up at 6 o'clock every day. நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 421 I gave him some money to buy food. உணவு வாங்க நான் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன். 422 I go to bed at 10 o'clock every night. நான் தினமும் இரவு 10 மணிக்கு தூங்கச் செல்கிறேன். 423 I go to church every Sunday. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்கு செல்கிறேன். 424 I go to temple every Friday. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு செல்கிறேன். 425 I had a wonderful time in Goa. கோவாவில் எனக்கு அற்புதமான நேரம் இருந்தது. 426 I had better go now. நான் இப்போது போக வேண்டும். 427 I have a car but I don't use it much. என்னிடம் கார் இருக்கிறது, ஆனால் நான் அதை அதிகம் பயன்படுத்துவதில்லை. 428 I have a lot of friends in Chennai. எனக்கு சென்னையில் நிறைய நண்பர்கள் உள்ளனர். 429 I have been learning English for 5 years. நான் 5 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக் கொண்டிருக்கிறேன். 430 I have been living here since 2010. நான் 2010 முதல் இங்கே வசித்து வருகிறேன். 431 I have been to Delhi twice. நான் 2 முறை டெல்லிக்கு சென்றிருக்கிறேன். 432 I have done my homework. நான் எனது வீட்டுப்பாடத்தை முடித்துவிட்டேன். 433 I have got a headache. எனக்கு தலைவலி இருக்கிறது. 434 I have got a lot of work to do. எனக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியுள்ளது. 435 I have no objection to your proposal. உங்கள் முன்மொழிவுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. 436 I have no time to waste. எனக்கு வீணடிக்க நேரம் இல்லை. 437 I have seen this movie before. நான் முன்பு இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன். 438 I have sent you an email. நான் உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளேன். 439 I haven't been to the cinema for ages. நான் நீண்ட காலமாக சினிமாவுக்கு செல்லவில்லை. 440 I haven't eaten anything since morning. நான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. 441 I haven't finished reading this book yet. நான் இன்னும் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கவில்லை. 442 I haven't got any money with me. என்னுடன் எந்த பணமும் இல்லை. 443 I haven't seen him for a long time. நான் அவரை நீண்ட காலமாக பார்க்கவில்லை. 444 I haven't spoken to him since last week. நான் கடந்த வாரம் முதல் அவருடன் பேசவில்லை. 445 I heard a strange noise last night. நேற்று இரவு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. 446 I hope you have a nice day. உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று நம்புகிறேன்.
447 I hope you have a pleasant journey. உங்களுக்கு ஒரு இனிமையான பயணம் என்று நம்புகிறேன். 448 I hope you will come to my house soon. நீங்கள் விரைவில் எனது வீட்டிற்கு வருவீர்கள் என்று நம்புகிறேன். 449 I hope you will get well soon. நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று நம்புகிறேன். 450 I know how to ride a bicycle. எனக்கு மிதிவண்டி ஓட்டத் தெரியும். 451 I don't know what to eat for dinner tonight. இன்றிரவு இரவு உணவிற்கு என்ன சாப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. 452 I don't like him because he is not handsome. அவர் அழகாக இல்லாததால் நான் அவரை விரும்பவில்லை. 453 I don't like people talking behind my back. என் முதுகுக்கு பின்னால் மக்கள் பேசுவது எனக்கு பிடிக்காது. 454 I don't see any difference in your body. உங்கள் உடலில் எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. 455 I don't understand what is going on here. இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. 456 I don't understand whether you are laughing or crying. நீங்கள் சிரிக்கிறீர்களா அல்லது அழுகிறீர்களா என்று எனக்கு புரியவில்லை. 457 I don't want anyone to see my Facebook profile. எனது Facebook சுயவிவரத்தை யாரும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. 458 I don't want to be late for the movie tonight. இன்றிரவு படத்திற்கு நான் தாமதமாக வர விரும்பவில்லை. 459 I don't want to get married. I want to stay single. நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. நான் ஒற்றை வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். 460 I don't remember writing the hall ticket number. ஹால் டிக்கெட் எண்ணை எழுதியது எனக்கு நினைவில் இல்லை. 461 I eat something even though I am not hungry at night. இரவில் பசியாக இல்லாவிட்டாலும் நான் ஏதாவது சாப்பிடுகிறேன். 462 I forgot to turn off the light and fans before going out. வெளியே செல்வதற்கு முன் விளக்கு மற்றும் விசிறிகளை அணைக்க மறந்துவிட்டேன். 463 I get angry when someone wakes up me. யாராவது என்னை எழுப்பினால் எனக்கு கோபம் வரும். 464 I got home very late last night from the office. நான் நேற்று இரவு அலுவலகத்திலிருந்து மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்தேன். 465 I got into a car accident and my back hurts. நான் ஒரு கார் விபத்தில் சிக்கினேன், என் முதுகு வலிக்கிறது. 466 I had a problem with my computer yesterday. நேற்று எனது கணினியில் ஒரு சிக்கல் இருந்தது. 467 I had already eaten dinner before Peter arrived. பீட்டர் வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே இரவு உணவை சாப்பிட்டேன். 468 I had been studying until 12:00 last night. நான் நேற்று இரவு 12 மணி வரை படித்துக் கொண்டிருந்தேன். 469 I had been waiting for over an hour when Peter arrived. பீட்டர் வரும்போது நான் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தேன். 470 I had been working for 10 years in Chennai by the time I retired. நான் ஓய்வு பெறும்போது சென்னையில் 10 வருடங்கள் வேலை செய்து கொண்டிருந்தேன். 471 I had been working in this office since 2007. நான் 2007 முதல் இந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 472 I had bought a new bike before I moved to Mumbai. நான் மும்பைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு புதிய பைக் வாங்கினேன். 473 I had never seen a picture like this before I came here. நான் இங்கு வருவதற்கு முன்பு இது போன்ற ஒரு படத்தை நான் பார்த்ததில்லை. 474 I hadn't known about it until I watched the news. நான் செய்திகளை பார்க்கும் வரை எனக்கு அது பற்றி தெரியாது. 475 I have a friend who lives in the same building. அதே கட்டிடத்தில் வசிக்கும் ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார். 476 I have a reservation under the name of Peter. பீட்டர் என்ற பெயரில் எனக்கு முன்பதிவு உள்ளது. 477 I have an appointment with a doctor tomorrow. நாளை எனக்கு மருத்துவரிடம் சந்திப்பு உள்ளது. 478 I have an exam today but I haven't studied anything. இன்று எனக்கு தேர்வு இருக்கிறது, ஆனால் நான் எதுவும் படிக்கவில்லை. 479 I have been feeling sick for the last 2 weeks. கடந்த 2 வாரங்களாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். 480 I have been living in Chennai since I was born. நான் பிறந்ததிலிருந்து சென்னையில் வசித்து வருகிறேன். 481 I have been looking forward to that package all day. நான் நாள் முழுவதும் அந்த பார்சலுக்காக காத்திருக்கிறேன். 482 I have been waiting here for you for over 2 hours. நான் 2 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறேன். 483 I have been walking for 40 minutes every day for the last 2 years. கடந்த 2 வருடங்களாக நான் தினமும் 40 நிமிடங்கள் நடந்து வருகிறேன். 484 I have called him several times since morning. நான் காலையிலிருந்து அவரை பலமுறை அழைத்தேன். 485 I have decided to bite the bullet and go back to school. நான் கஷ்டங்களை சகித்துக்கொண்டு மீண்டும் பள்ளிக்கு செல்ல முடிவு செய்துள்ளேன்.
486 I have 5 years of experience at Wipro as a software engineer. நான் விப்ரோவில் மென்பொருள் பொறியாளராக 5 வருட அனுபவம் பெற்றுள்ளேன். 487 I have gained 10 kilos in the last 6 months. கடந்த 6 மாதங்களில் நான் 10 கிலோ எடை அதிகரித்துள்ளேன். 488 I have heard that there is no school next week. அடுத்த வாரம் பள்ளி இல்லை என்று கேள்விப்பட்டேன். 489 I have heard that you are a very good dancer. நீங்கள் ஒரு நல்ல நடன கலைஞர் என்று கேள்விப்பட்டேன். 490 I have lived in this house for over 10 years. நான் இந்த வீட்டில் 10 வருடங்களுக்கும் மேலாக வசித்து வருகிறேன். 491 I have lost my driving license. What should I do? எனது ஓட்டுநர் உரிமத்தை தொலைத்துவிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? 492 I have never seen anyone like you before. உங்களை போன்ற ஒருவரை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. 493 I have read many books on how to learn English. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி என்பது குறித்து பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். 494 I have to take my father to hospital today. இன்று நான் எனது தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். 495 I have wanted to be a doctor since my childhood. நான் எனது குழந்தை பருவத்திலிருந்தே மருத்துவராக வேண்டும் என்று விரும்பினேன். 496 I have worn the shirt I bought in D-Mart. நான் டிமார்ட்டில் வாங்கிய சட்டையை அணிந்திருக்கிறேன். 497 I haven't decided yet whether to move or not. நகர்த்துவதா இல்லையா என்று நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. 498 I heard about this job through a friend of mine. எனது நண்பர் மூலம் இந்த வேலையை பற்றி கேள்விப்பட்டேன். 499 I hope all is well with you and your family. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 500 I hope that your father will get well soon. உங்கள் தந்தை விரைவில் குணமடைவார் என்று நம்புகிறேன்.